தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் எந்தவித தேர்வுமே இல்லாம உங்களை செலக்ட் செய்வதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓவராலா காலியிடங்களை பொறுத்தவரைக்கும் 1785 காலியிடங்கள் அவைலபிளா இருக்கு அப்படின்ற போது, அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 17/12/2025 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். நீங்க இந்த ஜாப்க்கு ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. நீங்க ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோவும் சரி, இந்த வீடியோக்குள்ள தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். இந்த அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள தெளிவா சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா வீடியோவை கன்டின்யூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த ஜாப் இருக்கு இல்லையா? இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். ஓகேவா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அஃபிஷியல் லிங்க், நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 3 லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியா பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் குடுத்திருப்பேன். அதில உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அத ப்ராப்பரா கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கி உங்க ஃபேமிலி கூட ஹேப்பியா இருக்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கு அப்படின்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் மட்டும் 30 விதமான கேட்டகரி ஜாப் வந்து இருக்குது. 1 2 கிடையாது, 30 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ சில கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான வேலைவாய்ப்புகள், சில இதில் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 விதமான கேட்டகரி. அதனால தான் சொன்னேன் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா 1785 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னால் ஃபுல் கேட்டகரி வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓரளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி சிலது மட்டும் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோ ஷெட் அப்படின்னு இருக்குன்னா இது ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ இந்த கேட்டகரியில் என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபிட்டருக்கு இருக்குது, எலக்ட்ரிஷியனுக்கு இருக்குது, வெல்டருக்கு இருக்குது, மெஷினிஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது என்ன விதமான வேலைவாய்ப்புகள் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோ எனக்கு இதை பற்றிலாம் எனக்கு நாலேஜ் இல்லை ப்ரோ, எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல ப்ரோ அப்படிலாம் நீங்கள் ஒன்றுமே பயப்படவே வந்து தேவை கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஒர்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரைனிங் அண்ட் ஒர்க் அப்படின்ற போது உங்களுக்கு பெருசாக எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வேலைவாய்ப்புகளும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம், என்ன லொக்கேஷன் அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பேசிக்காக உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷியன், இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஜாப் உங்களுக்கு லைட்டாக அதை பற்றி ஓவர்வியூவாக தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஜாப்பை ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க ட்ரைனிங்கும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 வயதுக்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 24 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்து 29 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் கொடுத்து 28 வயது வரைக்கும் 27 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிசிக்கலி பீப்புள் இருக்கீங்க தெரியுமா, ஹேண்டிகேப் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்து 34 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதற்காக தான் உங்களுக்கு நான் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஜாப் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 10th 12th ஐடிஐ வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது உங்களுக்கு எந்த வித ஒர்க்கிங் நாலேஜுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து அப்ரெண்டிஸ் தான், ஆக்ட் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறையா தடவை போடக்கூடிய நல்ல ஒரு ஜாப்பு. ஸோ அதனால் ப்ராப்பராக இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட் தான். இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கார்னர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் உங்களால் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், ஷர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதரோட ஃபுல் நேம், நெக்ஸ்ட் உங்கள் மதரோட ஃபுல் நேம், நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா, நெக்ஸ்ட் உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, நெக்ஸ்ட் உங்களோட ரிலிஜியன் என்ன, நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட் இல்லைனா அன்மேரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இது இருக்குது தெரியுமா, கேட்டகரி, நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனா, உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் ஐடென்டிட்டி மார்க்கு, அப்புறம் நீங்கள் வந்து டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க் பர்சனாக இருக்கீங்களா அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, உங்கள் ரோல் நம்பர் என்ன, உங்களோட சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கீங்க, நெக்ஸ்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ், என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல், அதாவது நீங்கள் 10th 12th வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இல்லை ப்ரோ நான் ஐடிஐ வச்சு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஐடிஐ எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, உங்களோட ரோல் நம்பர் என்ன, நீங்கள் என்ன உங்களோட சர்டிஃபிகேட்டோட நம்பர், மார்க்ஸு, டோட்டல் பெர்சன்டேஜ், என்ன கவுன்சிலில் வந்து படிச்சிங்க, என்சிடியா எஸ்சிபிடியா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து ஒவ்வொரு பேஜாக போய் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் பேஷண்ட்ஸ் வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ டிசபிலிட்டி பர்சன் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கவர்மெண்டோட ரூல்ஸ் படி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை நான் ரீஃபண்டபிள், ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் வந்து கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ஃபீஸும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அப்புறம் உமன்ஸ் கேண்டிடேட் இல்லாமல் வேறு கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ₹100 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூபிஐ வேலெட்டு இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் போய்ட்டு உங்களால் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும், ஃபீஸும் கட்டிக்க முடியும். ஓகே நண்பா, ஓரளவு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியலை, தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நீங்களும் ஒன் டைம் ஒரு மேனுவலில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படி செக் பண்ணியுமே உங்களுக்கு இதெல்லாம் புரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளுக்கு மேலே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இப்போ இந்த வீடியோ போட்ட டேட் படி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.